ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லுகிறார். இடி வரும் பின்னே மின்னல் வரும் முன்னே என்பது நமக்கு தெரியாத ஒன்றா? இடிதாங்கி பின்னால் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை மடிப்பிச்சை ஏந்தியவன் வீறு நடை போட்டு முன்னே சென்று உங்களிடம் இறப்பதில்லையா? இதையெல்லாம் ஏன் குறிப்பால் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பசிக்க தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். தேர்தல் வரும் பின்னே அணி சேர்தல் வரும் முன்னே என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் தேர்தல் வரும் பின்னே கட்சி தாவல் வரும் முன்னே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இடிதாங்கி சொல்லுகிறான், தேர்தல் வரும் பின்னே காதல் வரும் முன்னே. ஏன் என்று சொன்னால், தேர்தல் வரும் காலங்களில் தான் வாக்காளர் பெருமக்கள் மீது எங்களுக்கு காதல் வருகிறது. காதல் வருவதற்கான காந்த சக்தி வாக்காளர்களின் கையில் இருப்பதால் தான் அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி நாங்கள் ஈர்க்கப்படுகிறோம். தேர்தல் காலங்களில் தான் சாதாரண மக்களாக இருப்பவர்கள் எல்லோரும் பெருமக்களாக மாற்றம் பெறுகிறார். வாக்குகளை அவர்கள் ஆள்வதால் தான் அவர்கள் வாக்காளர். கூட்டுப்புழுவிலிருந்து தான் பட்டுப்பூச்சி உருவாகி அதிலிருந்து பட்டு எடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை போலத்தான் தேர்தல் என்பதும். இங்கே கூட்டுப்புழு என்பது ஓட்டுப்புழுவாக மாறும், பட்டுப்பூச்சி ஓட்டுப்பூச்சியாக மாறும். ஆக வாக்காளர்கள் என்பவர்கள் ஒரு ஓட்டுப்பூச்சி என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். இடிதாங்கி ஓட்டுப்பூச்சி என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் இல்லவே இல்லை, அவர்கள் வாத்துகள் என்று சொல்லுகிறார். அதுவும் சாதாரண வாத்துகள் அல்ல, பொன்முட்டையிடும் வாத்துகளை போன்றவர்கள். அதனால் தான் அவர்கள் வைத்திருக்கும் வாக்குகளை பொன்னான வாக்குகள் என்று சொல்வதாக கூறுகிறார்கள். ஆக பட்டுப்பூச்சியாக இருந்தாலும் பொன்முட்டையிடும் வாத்துகளாக இருந்தாலும் விளைவு என்பது ஒன்றுதான், அதுதான் ஓட்டு. பட்டு ஓட்டாக மாறும், அதுபோல் முட்டையும் ஓட்டாக மாறும். அதனால் தான் இடிதாங்கி சொல்லுகிறான், தேர்தல் வரும் பின்னே காதல் வரும் முன்னே என்று. காதல் வரும்போது கடலை மிட்டாயோ சுண்டலோ கொடுத்த காலமெல்லாம் என்றைக்கோ மலையேறிவிட்டது. இது தகவல் யுகம். தகவல் யுகத்தில் டாப் அப் செய்வது எப்படி என்று இடிதாங்கிக்கு தெரியும். வளரும் விஞ்ஞானத்துக்கு தக்கவாறு எங்கள் மூளையை செதுக்கிக் கொள்ளவும், காய்களை இடது வலது வலது இடது என்று நகர்த்தவும் பழகிக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் வாக்காளர்களின் கால்களில் வீழ்வது நானாக இருந்தாலும் வெல்வது எனது மூளையாக இருக்கும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.